Hi friends, welcome to our channel Tech Praveen. நான் தான் உங்க Tech Praveen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Mosquito bat. இதுல என்ன ப்ராப்ளம்னா ஃபுல் டெட்டா இருக்கு, ஆன் ஆக மாட்டேங்குது. பாருங்க, ஆன் ஆக மாட்டேங்குது, லைட்டும் எரியல. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் இருங்க. சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏறுது, பட் ஆனால் ஒர்க் ஆகலை. சார்ஜ் லைட் எரியுது. ஓகே, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீல் கூட பிரிக்கல. இது புது பேட்டு, சீலை பிரிச்சிருவோம். மறுபடியும் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஆன் பண்ணியாச்சு, பாருங்கள். எந்த சவுண்டும் வரல, எந்த இதுவும் வரல, எஃபெக்டிவ் வரல. ஸோ இது என்ன அன்பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒயரும் கட் ஆகலை, எதுவும் இதாகலை. இப்போ பேட்டரியை செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் டிசி வோல்ட்டில் 20 வோல்ட்டில் செட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரோப் எடுப்போம். ரெட் ப்ரோப் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் ப்ரோப் வந்து மைனஸ். இதில் வச்சுட்டு ரெட் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மைனஸ் வந்து இந்த லெக்கு, ப்ளஸ் வந்து இந்த லெக். ஸோ மைனஸ் லெக்லேயும் ப்ளஸ் லெக்லேயும் 2.4 வோல்ட்டு தான் காமிக்குது. ஸோ இது வந்து 4 வோல்ட் பேட்டரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து சார்ஜும் ஏறும், பேட்டரியும் நல்லா நிற்கும். இது பாருங்க, இது பழைய பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா புது பேட்டரி 4 வோல்ட்டு. ஓகேங்களா, இதுவும் 4 வோல்ட் பேட்டரி தான், இதுவும் 4 வோல்ட் பேட்டரி தான். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 வந்துட்டு சம்திங் இன்னும் ரீடிங் வந்தது. இப்போ இதில் செக் பண்ணுவோம் எவ்வளோ ரீடிங் வருது. அதே 20 வோல்ட் மைனஸ்லேயும், மைனஸ் ப்ரோப்பில் மைனஸ், ப்ளஸ் ப்ரோப்பில் ப்ளஸ்ஸையும் வச்சா பார்த்தீங்கன்னா 4.25 வோல்ட் வருது. ஸோ இந்த பேட்டரி வந்துட்டு ஓகே, இதை தான் நம்ம போடணும். இப்போது இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த 2 ஒயர்லேயும் மைனஸ் ப்ரோப்பு, மைனஸில் இருக்கிறத மைனஸ்லேயும், ப்ளஸில் இருக்கிறத ப்ளஸ்லேயும் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஓவராலாக செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக செக் பண்ணிடலாம்.
ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்த்தீங்களா? ஒர்க் ஆகுது. நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறீங்கன்னா, 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இதை வந்துட்டு சார்ஜர் போடணும் அந்த மஸ்கிட்டோ பேட்டை. நிறைய பேர் வந்துட்டு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா பேட்ரி வந்து சீக்கிரமாக வீக் ஆகிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் 5 மினிட்ஸோ இல்லை 2 மினிட்ஸோ இல்லைன்னா சுத்தமாக டெட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு அவ்வளோ யூஸ் இருக்காது. இதை அப்படியே தூக்கி வந்துட்டு குப்பையில் போட்டுருவீங்க. ஸோ சிம்பிள் சேஞ்சஸ் தான். 25 ருபீஸ் தான் இதனுடைய ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 தான் வரும். இதை வந்துட்டு எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்தால், இல்லை எனக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரும் வெடிச்சிருக்கும். இது வந்து இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் தான். இதுவும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் மறுபடியும் 250 ரூபா இல்லை 350 ரூபா கொடுத்து புதுசாக வாங்குறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் இது. சரி, இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு அசெம்பிள் பண்ணிடலாம். நீங்கள் இதை உட்கார வைக்கும்போது கரெக்டாக உட்கார வைங்க. ஏன்னா லைட்டு வந்து உட்காரணும். சார்ஜ் லைட்டும் யூஸபிள் லைட்டும் உட்காரணும். உட்காந்தால் தான் நீங்கள் இது சீட்டிங் ஆகும். ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உண்டான வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இவ்வளோ தான். இனி யார் வீட்டிலாச்சும் கொசு இருந்தால் 6 அடிக்கலாம், 4 அடிக்கலாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் இன்னைக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் முடிந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.